வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எள்ளில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இப்போ எள்ளு நம்ம எவ்வளவு சாப்பிட வேண்டும் அப்படின்னு அந்த முறையை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அளவாக நம்ம எடுத்துக்கொண்டால் தான் வளமான மருத்துவ நன்மை நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு ஆரோக்கியமான நபர் ஒரு நாளைக்கு 1-2 தேக்கரண்டி, அதாவது 5-10 கிராம் எள்ளு தாராளமாக சாப்பிடலாம். காலையில் வெறும் வயிற்றில் ஊற வைத்த எள் சாப்பிட்றது நம்மளுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும். மாலை நேரங்களில் சிற்றுண்டியாக எள் உருண்டை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நீங்கள் தொடர்ந்து எள்ளு எடுத்துக்கொள்ளும் போது பாரம்பரியமாக உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா அதில் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ அந்த ஊட்டச்சத்துக்கள் எப்படியெல்லாம் உங்களுக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்பு மற்றும் பற்கள் வலிமையாக இருக்கிறதுக்கெல்லாமே தொடர்ந்து நம்ம எள்ளு நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எள்ளில் கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் ஆகிய தாதுக்கள் மிக அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இது ஆஸ்டியோபோரோசிஸை நமக்கு தடுக்கும். அதாவது வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தான் நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவோம். ஸோ அதை நீக்கிறதுக்கு நமக்கு எள்ளு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூட்டு வலிகளை முன்னாடியே தடுக்கிறதுக்கும் எள்ளு பெரிதும் உதவிகரமாக இருக்கும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் 50-60 வயதுகளில் கூட எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா எள்ளு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இதனால் பல் ஆரோக்கியமும் நமக்கு மேம்படும். பற்களை உறுதிப்படுத்துறதுக்கும் ஈறுகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறதுக்கும் எள்ளில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நம்ம எள்ளு உணவுகளை எடுத்துக்கொள்ளணுங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த எள்ளில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால்ஸ், அந்த கொழுப்புகள் இதயத்திற்கு நமக்கு பாதுகாப்பு அளிக்குங்க. ஸோ கொலஸ்ட்ரால்ஸை கட்டுப்படுத்தும். அதாவது எள்ளில் இருக்கக்கூடிய செசாமின் மற்றும் செசாமோலின் ஆகிய தனித்துவமான நார்ச்சத்து பொருட்கள் நம்மளுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்துள்ள கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்டிஎல்லினுடைய அளவை நமக்கு குறைக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் படிவுகள் ரத்த நாளங்களில் இல்லாதால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம், எந்த விதமான கொழுப்பு படிவுகளினுடைய தாக்கங்களும் இல்லாமல் இதயத்துக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொழுப்பு படிவுகள் இல்லைனாலும் பிபி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா அதையுமே நீங்கள் எள்ளு எடுத்துக்கொள்வதன் மூலமாக நீக்கிக் கொள்ளலாம். ஸோ ரத்த அழுத்தத்தை சீரமைத்துக் கொள்ளலாம். மெக்னீசியம் எள்ளில் அதிகமாக இருக்கிறதால இது உங்களுடைய உடல் நரம்புகள், குறிப்பாக அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் இதயத்துக்கு கொண்டு சேர்க்குது. இதனால உயர் ரத்த அழுத்தம், ஹை பிபின்னு சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர், ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இது எல்லாத்தையுமே கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இப்போ இதயத்துக்கு சீரான அளவில் கிடைத்து கொண்டே இருக்கிறதால இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாமல் இதயம் ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்கும். செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை நம்ம எள்ளு எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எள்ளில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மிக அதிகமாக இருக்குங்க. நமக்கு இந்த நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறதால தான் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நீங்கள் தீர்வு பெறணும் அப்படின்னா தொடர்ந்து எள்ளு எடுத்துக்கொள்ளணுங்க. அப்போ தினமும் சிறிதளவு எள் அல்லது எள் உருண்டை சாப்பிட்டு வருவதன் மூலமாக செரிமான மண்டலம் உங்களுக்கு சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலுமே முற்றிலுமாக உங்களுக்கு நீங்கிவிடும். ஸோ எளிமையாக நீங்கள் மலம் கழிக்க ஆரம்பிப்பீங்க. குறிப்பாக குடல் சுத்தம் உங்களுக்கு நீங்கள் எள்ளு எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கும். இப்போ குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கழிவுகளை வெளியேற்றி குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் எள்ளு நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. அப்போ சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்பொருள், வயிற்று உபசம் எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே செரிமான மண்டலத்தை மேம்படுத்தி குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு எல்லாமே தொடர்ந்து நம்ம எள்ளு எடுத்துக்கொள்ளலாங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு எள்ளு நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எள்ளில் குறிப்பாக கருப்பு எள்ளில் பார்த்தீங்கன்னா அயன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரும்புச்சத்து கண்டென்ட் மிக அதிகமாக இருக்கு. ஸோ இரும்புச்சத்து குறைஞ்சா ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி குறையும். ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி குறைஞ்சா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையினுடைய உற்பத்தியும் குறையும். இப்போ நமக்கு ஆக்சிஜன் சப்ளை நம்மளுடைய உடலெங்கும் எது கொண்டு போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹீமோகுளோபின் தான் கொண்டு சேர்க்குது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவே குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் ஏற்படும் இல்லையா? ஸோ இது அந்த நாள்பட்ட சோர்வை நீக்கி உடலுக்கு நல்ல ஆற்றலையும் சுறுசுறுப்பாக வழங்கணும் அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் நமக்கு போதுமான அளவுக்கு உற்பத்தி ஆகணும்னா கருப்பு எள்ளு எடுத்துக்கணும். அதில் தான் இரும்புச்சத்து கண்டென்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது
இரும்புச்சத்தை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்து இரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கெல்லாமே நீங்கள் தொடர்ந்து எள்ளு எடுத்துக்கொள்ளலாம். எள்ளு வந்து ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ங்க. அந்த மாதிரி தான் இது வந்து செயல்படுது. ஸோ இது வந்து நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகரிக்கும். ஸோ எள்ளில் இருக்கக்கூடிய துத்தநாகம், ஜிங்க்கு, அப்புறம் செம்பு, காப்பர் மற்றும் விட்டமின் இ, இந்த சத்துக்கள் எல்லாமே உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உங்களுக்கு வந்து பலப்படுத்தும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தவிர்த்துக் கொள்ளலாம். தொடர்ந்து எள்ளு எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.